ரைனோபிளாஸ்டி அதாவது நோஸ் ஜாப் அப்படிங்கிறது என்ன? நம்ம நோஸ்ல நம்ம சர்ஜரி பண்ணி ஒரு சில மாற்றங்கள் பண்ணக்கூடிய சர்ஜரி பேர் தான் ரைனோபிளாஸ்டின்னு சொல்றோம். இதை காமனா 2 விதமான ரீசன்ஸ்க்காக பேஷண்ட்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்று ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம், அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நம்ம 2 நோஸுக்கும் நடுவில் 2 நோஸையும் நம்ம ஒரு ரூமா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த 2 ரூமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த செப்டம் வளைஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூம் ரொம்ப ரூமியாகவும் ஒரு ரூம் பிளாக் ஆகியும் இருக்கும். அதனால கொஞ்சம் மைல்டா சளி பிடிச்சா கூட அவங்களுக்கு நோஸ் பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால ரொம்ப மூச்சுட சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ரீசனுக்காக வருவாங்க. இது ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். அடுத்து ஈஸ்தட்டிக் ப்ராப்ளம், அதாவது அழகுக்காக பண்றது. இப்போ ஒரு சிலருக்கு பிறவியிலேயே பிறக்கும் போதே நோஸ் வளைஞ்சிருக்கும். அதுக்கு டீவியேட்டட் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ் 2 விதமான இதனால ஆனது. அதாவது மேல் பகுதி பார்த்தீங்கன்னா போனி பார்ட், கீழே பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ் பார்ட்னால ஆனது. இதுல இந்த போனி பார்ட் ஒரு சிலருக்கு ரொம்ப வைடா இருக்கு. அதாவது இந்த போனி பார்ட் ரொம்ப வைடா இருக்கிறது வைடு போனி டார்சம்னு சொல்லுவாங்க. இதுவும் டாக்டர் எனக்கு நோஸ் ரொம்ப அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த போன்னே ரொம்ப மேடா இருக்கும். அதுக்கு டார்சல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி வர்ற நோஸ் திடீர்னு ஒரு இடத்துல மேடாகி மறுபடியும் வரும். இதுக்கு டார்சல் ஹம்ப்னு பேரு. இதுவும் இந்த மாதிரி ஹம்ப் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல டாக்டர், இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த நோஸ் அமிழ்ந்து போயிருக்கும். ரொம்ப ஆர்டினரியா இருக்கிற ஹைட்டை விட ரொம்ப அமிழ்ந்து போயிருக்கும். மண்ட மூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு டாக்டர், இது எல்லாரும் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கு கீழே கார்ட்லேஜினஸ் பார்ட் வந்துட்டீங்கன்னா அதுல இந்த மொபைல் பார்ட் தான் நமக்கு கார்ட்லேஜினஸ் பார்ட்னு சொல்றோம். இது ஒரு சிலருக்கு ரவுண்டா இருக்கும். யூஸ்வலா ஷார்ப்பா இருந்தாதான் அழகா இருக்கும். ஒரு சிலருக்கு ரவுண்டா இருக்கும். நான் இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு போண்டா மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் இதையே சொல்லுவாங்க, போண்டா மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர், எனக்கு நோஸ் ஷார்ப்பா இருந்தா நல்லா இருக்கும், அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த டிப் பாக்ஸி டிப்பும்பாங்க. ரவுண்டு கூட இல்லாம இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது பாக்ஸி டிப்னே பேர் இதுக்கு. இதையும் ஷார்ப்பா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டிப் தொங்கி போயிருக்கும். அதாவது ட்ரூப்பி டிப்னு சொல்றது. இது நம்மளுக்கு இந்த காலுமில்லான்னு சொல்ற இடத்துல ரொம்ப சப்போர்ட் இல்லாதனால இந்த டிப் ரொம்ப தொங்கி போயிருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்காகவும் வருவாங்க. இப்போ யங்கர் ஜெனரேஷன்ல நிறைய செல்ஃபி எடுத்து பார்க்கறது அதிகமா இருக்கிறதுனால செல்ஃபி எடுக்கும்போது அவங்க நோஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி இது எனக்கு பிடிக்கல, இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ரைனோபிளாஸ்டியில பார்த்தீங்கன்னா 2 விதமான ரைனோபிளாஸ்டி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்கு. ஒன்று க்ளோஸ்ட் அப்ரோச். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சின்ன ஹோல், நோஸுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாவே போய் நம்ம அவங்க ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிட முடியும். இது க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டின்னு பேரு. ஒரு சிலருக்கு மேஜர் இஷ்யூ இருக்கும்போது நம்ம க்ளோஸ்டு ரைனோபிளாஸ்டியில அவங்களுக்கு அதை பண்ணித்தர முடியாமல் போகும். அப்போ நம்ம ஓப்பன் ரைனோபிளாஸ்டி பண்ண தேவை இருக்கும். இந்த ரைனோபிளாஸ்டி ப்ரொசீஜர் யூஸ்வலா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணுவோம். சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி பலவித காரணங்களுக்காக, அதாவது ஃபங்க்ஷனல் அண்ட் ஈஸ்தட்டிக் ப்ராப்ளத்துக்காக ரைனோபிளாஸ்டி ப்ரொசீஜரை நம்ம பண்றோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி நான் வரப்போற வீடியோல ஒன்னொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.